எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு உள்ளரங்கு கூட்டத்துல தன்னோட தொண்டர்கள் கூட ஒரு சில அரசியல் இப்போதான் பேசியிருக்காரு. பட் அ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. இன்னும் நெறைய அதுல அரசியல் பேசியிருப்பாரு. ஸோ தட் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப உத்து கவனிச்சுட்டு தான் வரோம். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் அரசியல் பேசல அப்படின்னு தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். தொடர்ந்து அவரு என்ன பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவ அட்டாக் பண்ணணும். ஒரு ஓட்ட வந்து அறுவடை செய்யணும். அப்படின்ற நோக்கத்துல தான் அவரு அரசியல் பண்ற மாரி எனக்கு தோணுது. ஆ இப்போ இதுல அவரு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? அதாவது வீடு எல்லாருக்குமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு ஒரு ஒரு 2 வீலர் கம்பல்சரி இருக்கணும். கார் வாங்குறது இன் ஃபியூச்சர் கோலா இருக்கணும். அந்த மாரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் அத பத்திலாம் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் குரோத்ல பார்த்தீங்கன்னா 2ண்ட் பிளேஸ் இந்தியாவுல. தமிழ்நாடு தான் இருக்கிறதுல 2வது மாநிலம். அ தொழில் துறையில. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா இருக்கு. அத பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அ இப்ப வந்து அதுக்கப்புறமா வந்து வீடு எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது எல்லாமே திட்டத்துல இருக்கு. இப்ப ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா, பசுமை வீடு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கலைஞர் வீட்டு அந்த மாரின்னு சொல்லிட்டு, திராவிட கட்சிகள் வந்து அவங்களோட கொள்கை இதுல குறைபாடு நம்ம யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு 2 கட்சிகளோட கொள்கை கோட்பாடு அதுல எனக்கு ரொம்ப உடன்பாடு தான். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அவங்க செயல்படுத்தின விதம், ஆ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வாரிசுகள முன்னிறுத்தி அடுத்தடுத்து கொண்டு வராங்க. அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. அது மட்டும் இல்லாம கொள்கைய பொறுத்தளவு பார்த்தோன்னா, இப்ப இருக்கிற திமுகவ தாண்டி நல்ல கொள்கை இருக்கிற கட்சிலாம் நம்ம பார்க்க முடியாது. நல்ல கொள்கை வச்சிருக்காங்க. நல்ல கோட்பாடுகள் வச்சிருக்காங்க. பட் அத வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டே. பொதுவா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கலைஞர், அதுக்கப்புறமா ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உதயநிதி, அதுக்கப்புறமா இன்பநிதி இப்படின்னு போயிட்டுருக்கு. அ இவங்க சொல்றத நம்பளால அதனால தான் வந்து இந்த கொள்கையில இது வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா சொல்றது வந்து இண்டஸ்ட்ரியல் குரோத் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்ப 2ண்ட்ல இருக்கு. அத நம்ம ஃபர்ஸ்ட்டா கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பட் இருக்கிற மாநிலத்தில நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்றது இருக்கிற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது, நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் ஒரு படி முன்னாடி தான் இருக்கு. எல்லா மாநிலத்தோட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க எஜுகேஷன் குரோத்து. எஜுகேஷன்ல குரோத் வந்து விஜய் என்ன கொண்டு வந்துற போறாரு? ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு நல்ல குரோத் தான் இருக்கோம். எஜுகேஷன் வைஸ் வந்து நம்மளுக்கு புதுமை தேவைப்படுது. ஐ மீன் கிராமங்கள் தோறும் இன்னும் வந்து ஒரு புத்துணர்ச்சியான எஜுகேஷன் தேவைப்படுது. எஜுகேஷன்ல சில மாற்றங்கள் தேவை தான். பட் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்ல தமிழ்நாட்டோட எஜுகேஷன் நல்லா தான் இருக்கு. அதுலயும் நான் மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஐ மீன் எப்படி சொல்றது? இப்ப கம்பேர் பண்ணும்போது, இப்ப இங்க இருக்கிற எஜுகேஷன் நல்லா தான் இருக்கு. இருக்கிற மாநிலங்கள விட. அதேபோல வளர்ச்சிய பத்தி சொல்லியிருந்தாரு. நான் ஒண்ணும் பெருசா இந்தியாவ ஃபுல்லா சுத்திலாம் பார்க்கல. பட் நாம படிக்கும்போதும், அதாவது உண்மைக்கு நெருக்கமான சில தரவுகள பார்க்கும்போதும், தமிழ்நாடு ஒரு படி முன்னாடி தான் இருக்கு. எல்லா மாநிலங்கள விட அப்படின்றதும். அதுக்கப்புறம் சுகாதாரத்த பத்தி பேசினாரு. சுகாதாரத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. பட் எதுலயுமே மாற்று கருத்து சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, அப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். அதாவது எப்படின்னா, இப்போ இவங்க எல்லாருமே இப்போ ஆளும் திமுக என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இருக்கிற மாநிலத்தோட நாங்க நல்லா இருக்கோம். இப்ப தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்கிற மாநிலம் நாங்க பெட்டரா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது உங்களுக்கு பின்னாடி இருக்கணும். பத்தி இல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் தொழில் முனைவோர்கள இழுத்துட்டு வரீங்களோ இல்லையோ, அதெல்லாம் அப்புறமா பண்ண வேண்டியது. எஜுகேஷன் வைஸா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபின்லாந்து, ஜாப்பனீஸ் அந்த மாரி கல்வி முறைகள பின்பற்றி தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வரணும். இதுதான். நீங்க வந்து கம்பேர் பண்றது இந்தியாக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் இல்ல. கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப பிஜேபில இருக்க லீடர்ஸ்லாம் என்ன தெரியுமா கம்பேர் பண்ணுவாங்க? ஐ மீன் ஏற்கனவே நானும் அந்த கம்பேரிசன நம்பி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்ட்டயுமே பேசும்போது தான் தெரிஞ்சது. அது ரொம்ப தவறான ஒரு எப்படி புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிஜேபி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, "பார்த்தீங்களா ஸ்ரீலங்காவ பார்த்தீங்களா? பாகிஸ்தான பார்த்தீங்களா? பங்களாதேஷ பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அ நம்ம நாடு எப்படி தில்லா நிக்குது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் மோடி தான். பிஜேபி ஆட்சி தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
அதுவும் அதேதான் நான் சொல்றேன். நீங்க கம்பேர் பண்ண வேண்டிய நாடுகள் வந்து அது கிடையாது. நீங்க சைனா, வியட்நாம் அந்த மாரி நாடுகளோட தான் நம்ம கம்பேரிசன் பண்ணணும். அதாவது நாம வளர்ந்திருக்கோம் அப்டின்னா, நம்மளோட முன்னாடி இருக்கிறவங்க கூட தான் நம்ம வந்து கம்பேரிசன் போடணும். அதான் சொல்றேன். இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து நீங்க இந்தியாக்குள்ள இருக்கிற ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கு. அ இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட நம்மளது வந்து வேற மண்ணு, நம்ம தமிழ் மண்ணு அப்டின்னு பேசிட்டு இருக்க எங்க கட்சிகள் எல்லாம் என்னதான் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கல்வி தரம் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கணும். ஒரு எப்படி சொல்றது? அ கியூபாவுல ஒரு எப்படி மெடிக்கல் புரட்சி வந்தது. டாக்டர்ஸா உருவாக்குனாங்கல்ல. அந்த மாரி. எஜுகேஷன்னா எடுத்துக்கிட்டா, டாப் இன்ஜினியர் நம்மள்து தான் இருக்கணும். டாப் டாக்டர்ஸ் இங்க தான் இருக்கணும். அந்த மாரி நம்ம போட்டி போடணுமே தவிர, இங்க இருக்கிற மாநிலம் பீகார் கூட போய் நம்ம போட்டி போடுறதுக்கு இருக்கோம். ஸோ அததான் சொல்றேன். இன்னும் பீகார்ல குதிரை மேய்ச்சுக்கிட்டு குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அத வந்து பெருசா வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 20 வருஷமா நிதிஷ்குமார் வந்து பீகார் ஆள்றாரு. அதுல என்ன மாரியான வளர்ச்சி திட்டங்கள அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னமும் நீங்க 10,000 தானே குடுத்துட்டு இருக்கீங்க. ஐ மீன் நீங்க இண்டஸ்ட்ரியல் குரோத்னா அப்படி கொண்டு வரணும். அப்படி சொல்ல வரேன். அதே போல தான். இப்ப பிஜேபி பத்தி பொதுவா என்ன பொதுவா பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவன் பாமககாரன். பாமக ஆதரவா சப்போர்ட் பண்றான். இல்ல இவன் பிஜேபிக்கு ஆதரவா கருத்துக்கள போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு எல்லார்ட்டயுமே ஒரு ஒரு விஷன் இருக்கு. சாரி எல்லாரோட தலைவர்கள் மேலயும் எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு விஷன் இருக்கு. எல்லா தலைவர்கள் மேலயும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் உண்டு. இப்ப நான் எனக்கு கலைஞர்கிட்ட எடுத்துக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. அதேபோல ஜெயலலிதா அம்மா கிட்ட எடுத்துக்க வேண்டிய விஷயமும் நெறைய இருக்கு. எல்லா கட்சியிலயுமே எல்லாரையுமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எல்லா கட்சியிலயும் இருக்கிறவங்கள்ட்டயும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்கான ஒரு விஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாரி தான் நம்ம பார்க்கணும்னு பார்க்குறேன். விஜய நான் வந்து விஜய் ரசிகர்கள நான் குறைச்சு மதிப்பிடல. அ நான் சொல்றது உங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் சரிதான். விஜய் வந்து அரசியல் எதுவும் பண்ணலங்க. தொடர்ந்து அவர் ரசிகர்கள ஊக்கப்படுத்துற மாரி தான் பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காரு எல்லா மீட்டிங்லயுமே. நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவரு என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணும் பெருசா விளங்கல. பட் ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ் இருக்கு. ஒரு லீடிங் ஆக்டர். அடுத்ததா வந்து தமிழகத்துல ஏதாச்சும் மாற்றத்த கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறாரு. அ அவங்க பின்னாடி நீங்க போறீங்க. நான் அதுல மாற்று கருத்து சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எப்படி இருக்கும்? சரி ரைட்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு போட்டுட்டோம். புதுசா வர்றதுக்கு ஒரு சான்ஸ் குடுப்போமே அப்படின்ற மாரி தான் ஒரு ஒரு செட் ஆஃப் வோட்டர்ஸ் இருப்பாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்மளுக்கும் அப்படிதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட்ல. பட் அவர் தொடர்ந்து வந்து சினிமா வாசகங்க தான் பேசிட்டு இருக்காரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அ அதுவும் இப்ப கடைசியா கூட்டுன கூட்டத்தெல்லாம் அவர் என்ன பிளாஸ்ட்டு அது இதுன்னு ஏதேதோ சொல்றாரு. இது சினிமா இல்லங்க. இது அரசியல். நீங்க வந்து இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்றதெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட உழைப்பு நெறைய இருக்கு. நீங்க அத தாண்டி தான் நம்ம அரசியல் பேசணும், அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லி. சீமான்ட்டேருந்து நம்மளுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும், சீமான் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள நான் ரொம்ப இப்ப கடைசியா அவர் பேசினது பாருங்க. ஆ நெறைய விஷயம் பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா, இந்த சிலை வைக்கிறதுக்கு, அ உலகத்துல இருக்க மிக நீண்ட கடற்கரையான மெரினாவுல ஏன்டா புதைகுழி ஆக்குறீங்க? அங்க போய் தலைவர்கள போயிட்டு இப்போ 2 ஏக்கர், 3 ஏக்கர்ன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்குல செலவு பண்ணி மணிமண்டபம் கட்டுறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதுக்கு நீங்க நூலகங்கள் கட்டலாம், பள்ளிகள் கட்டலாம். கிராமத்துல இருக்கிற நெறைய ஏழை மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி கூட இல்ல. இன்க்ளூடிங் லேடீஸ் இருக்கிற ஸ்கூல்ல கூட அ பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல்ல கூட டாய்லெட் வசதிலாம் இல்ல. அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாரு. நான் நான் எப்படி பொதுவா வந்து இப்ப இருக்கிற வோட்டர்ஸ எஜுகேட் பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபேக்ட் பார்க்கணும். இப்போ அ என்ன வந்து ஆள்றவங்களுக்கு நான் எப்படி ஒரு குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கணும்னா, ஒரு விஷன் இருக்கணும். இப்ப வாஜ்பாய் இருந்தார்ல, அவர் தானே கொண்டு வந்தாரு. இப்ப என்ஹெச்ன்னு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஹெச் இப்ப நேஷனல் ஹைவே இருக்கிறது எல்லாமே அவர் வாஜ்பாயோட ஒரு விஷன் தான். வாஜ்பாய் மாரி ஒரு விஷனான ஆளும் தேவ. நம்மளுக்கு சுந்தர் பிச்சை மாரி ஒரு அறிவாளியும் தேவ. ஸோ இந்த மாரி ஒரு கொலாபரேஷன்ல ஒரு அரசியல்வாதி. அந்த மாரி நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோல இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க அந்த மாரி இருப்பாங்களா? அப்படின்றது கேள்வி வந்தாலுமே, இருக்கிற இப்போதைக்கு எப்படி சொல்றது? எரியிற கொள்ளியில எது நல்ல கொள்ளின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் தான் சொல்றேன். இப்போ இந்த ஆட்சி சரியில்ல. திமுக ஆட்சி சரியில்ல. நெறைய எப்படி சொல்றது? அ எனக்கு தெரிஞ்சு நான் திமுகவ ஆதரிக்கல. ஆதரிக்கவும் மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மன்னர் பரம்பரைய உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அ தலைமை மட்டும் அப்படி இருந்தா பரவால்ல. அதுக்கு கீழ இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ராஜாவிலேருந்து ஆரம்பிச்சு அவங்க அப்பா எப்படி இருந்தாரு?
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவங்க பையன். இந்த துரைமுருகன் அவங்க பையன். ஆ அந்த மாரியே வருது. அ ஏன் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுக்கு முன்னாடி யாரு? அ ஆற்காடு வீராசாமி. இந்த மாரி தொடர்ந்து அந்த மாரியே வருது. அதனால தான் நான் ஏடிஎம்கேவ ஆதரிக்கலாம். ஐ மீன் ஏடிஎம்கே பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லுது. அ பேசிக்கா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விவசாயி. ஸோ விவசாயியோட கஷ்டம் எனக்கு புரியும் அப்படின்றது ஒண்ணு. அதோட இல்லாம அ எனக்கு வந்து இப்ப இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ண மாரி ஃபீல் ஃப்ரம் த ஹார்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது அது பரவால்ல அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ அத நான் சொல்லுவேன். நம்ம எஜுகேட் பண்றது எப்படின்னாக்கா, அந்த மாரி இருக்கணும். ம் அட்லீஸ்ட்டு நம்ம வந்து விஜய் முழுக்க முழுக்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல தான். பட் விஜய் புதுசா வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாமா? வேணாமான்னு கேட்டீங்கன்னா, குடுத்து பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களான்னு நம்ம நம்ப முடியாது. இருக்கிற வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு அலையன்ஸ் இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது. அலையன்ஸ் வைக்காம விஜய் எப்படி ஜெயிச்சுருவாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் விஜய்க்கு தமிழ்நாட்ட ஆளக்கூடிய திறன் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அரசியல்ல நெறைய பயிலணும். இப்ப அவருக்கு வந்து பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்றத மட்டும் தான் அவர் அஜெண்டாவா வச்சிருக்காரு. ஆனா பரந்தூர் விமான நிலையம் இல்ல, அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் பதில் சொல்லணும். நம்ம ஒரு அரசியல்வாதின்னா எல்லாத்துக்கும் இப்ப சீமான்லாம் வந்து ஒரு பிரஸ் மீட்ட அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருல்ல. அந்த மாரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதேபோல அந்த பத்திரிக்கையாளர்லாம் இருக்காங்க பாருங்க. சீமான்ட்ட கேட்கிற கேள்வியில ஒரு 100%ல 0.009% கூட நம்ம முதல்வர பார்த்து கேள்வி கேட்கறது கிடையாது. துணை முதல்வர பார்த்து கேள்வி கேட்கறது கிடையாது. இதோட பெரிய கொடுமை தமிழ்நாட்ட உடனே ஆளணும்னு நெனைக்கிற விஜய் வந்து பிரஸ் மீட்டே வைக்கிறதில்ல. ஸோ ரொம்ப ஆழ்ந்து கவனிங்க. யார் அடுத்த கட்டமான தலைவர் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.